இப்போ எப்படி போறது ஒயின் ஷாப்பு? போனீங்கன்னா அதுக்கு ஒரு ரைட் எடுங்க. இப்படியே கை காத்துல அக்குள்ள காத்து வாங்கிட்டு போகணுமா? சொல்லுங்க சொல்லுங்க. சத்தம் வெள்ளை இல்ல ஆட்டோ எங்க இருந்துதா? எங்க இங்கிலீஷ் ஆட்டோங்க. எது வான பேச்சு கொடுத்து ஓடுனா ஆட்டோங்க. ஆட்டோ நீங்க எடுத்துட்டே வரலையே? ஆனா உண்மையா சொல்லிட்டா, நான் ஒரு விஷயம் சொல்லிட்டா, நான் வரும்போது நீங்க இங்க தனியா தான் நின்று இருந்தீங்க. எனக்கு தெரியும் உங்க வீட்டுல போன் அடிச்சுக்கலங்க, அங்க விட்டுட்டு வந்துருப்பீங்க ஆட்டோவை. ஏன் எங்க வீட்டுல போன் வச்சுக்கிறேன்? ஆட்டோ தான் நான் வீட்டுல போன் வச்சுக்கிறேன். வண்டி காணோம்னு நினைக்கிறேம்மா. எங்கேயும் தேடிட்டேன். வண்டி காணுமா? கை காலம் முடிச்சு போடுறது. என்னம்மா இந்த கல்வி குத்துறாங்க? மானங்கிட்ட சொல்றா இந்த அப்படி இருக்க தலைவா. நான் சொல்றேன். அக்கா 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 அண்ணன் வந்து இங்க குடிச்சிட்டு படுத்து கிடந்தாப்ல. நான் பேசுறேன், குடிச்சிட்டு பாத்துறேன். அண்ணா ஒரு நிமிஷம் வாங்க. இல்லை ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான விஷயம். இல்லைடா ஒரே நிமிஷம். இல்லை ஆடிட்டான். இல்லை ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். இல்லை இது சென்னை தானே? இது நீங்க எங்க போகணும்? நீங்கள் இங்கே வாங்க. வேற ஏதாவது இல்லை வேற ஒன்றும் இல்லை. இதுலாம் கூட்டு போறீங்களா? அதான் கேட்கறேன். என்ன கூட்டு போல முக்கியமான தகவல் இங்க பாருங்க. இப்போ சொல்லுங்க. சத்தம் வெளில கேட்கக்கூடாது. இப்போ என்கிட்ட ஒரு 2000 நோட்டு ஒரு மூட்டை நிறைய இருக்கு. 2000 நோட்டு ஒரு மூட்டை நிறைய இருக்கு. இல்ல ஒயின் ஷாப் எங்க இருக்கு? இப்போ எப்படி போறது ஒயின் ஷாப்பு? போனீங்கன்னா அதுக்கு ஒரு ரைட் எடுங்க. இப்படியே காத்துல அக்குள்ள காத்து வாங்கிட்டு போகணுமா? என்னப்பா என் வேலையை விட்டு வந்து நிக்கிறேன். இப்படியா மனுஷனுக்கு மனுஷன் உதவி கூட பண்ண மாட்டேங்க. நீங்க போட மாட்டேங்க நைட்டு போட்டுற. அது எப்போ நைட்டு தானே போடுறேன். வண்டி ஓடமா போடுவாங்க. அது என்ன சரியா நீ கணக்கா இருக்கும் போது. வண்டி தெளிவா என்னாச்சு பாத்தீங்களா? ஆட்டோ ஒண்ணு தானே கூப்பிட்டு போனீங்க. வந்து பார்த்தா ஆட்டோ காணும் தெளிவா. நீங்க தனியா தானே நின்றுட்டு இருந்தீங்க? எது ஆட்டோ எங்க இருந்துதா? எங்க இங்கிலீஷ் ஆட்டோங்க. வான பேச்சு கொடுத்து ஓடுனா ஆட்டோங்க. ஆட்டோ நீங்க எடுத்துட்டே வரலையே? ஆட்டோல மீட் பண்ண போடுவேன். ஆட்டோ எங்க தலைவா? எங்க வர ஆட்டோ நீங்க எடுத்து வரல? ஆனா ஒருவேளை நீ உண்மையில ஆட்டோ ஓட்டுறீங்களா? நீங்க யூனிஃபார்ம்லாம் போட்டுருக்கேன். இதுக்கு மேல எனக்கு என்ன அடையாளம் வேணும்? ஆனா உண்மையா சொல்லிட்டா, நான் ஒரு விஷயம் சொல்லிட்டா, நாங்க வரும்போது நீங்க இங்க தனியா தான் நின்று இருந்தீங்க. நைட்டு போட்டு தெரியலையா? வா நீ சரக்கு போறதுக்கு வைடியா கேட்டு என்ன நைட்டு போட்டு தெரியல கேக்குறா? இங்க பாருங்க, நீங்க நடந்து வந்துட்டு இருந்தீங்க. அங்கிருந்து ஆட்டோல வந்தா நீ கை ஒரு விரல்ல போட்டியா? இல்ல நீ நடந்து வந்து ஆனா இங்க வாங்க கொஞ்சம் பேசிட்டு வரலான்னு. ஆனா நாமக்கல் வீட்டுல விட்டு வந்தாலும் வந்திருப்பீங்க. நான் சொல்றேன் இல்லடா, கண்ணால பார்த்த சாட்சி. நீங்க நிக்கும் போது என்ன பண்ணிட்டு போனை பார்த்துட்டு ஏதாவது ஃபிகர் வருமா சைட் அடிச்சுட்டு இருந்தீங்க. எதான் பார்த்துட்டு இருந்தீங்க? எனக்கு தெரியும் உங்க வீட்டுல போன் அடிச்சுக்கலங்க, அங்க விட்டு வந்துருப்பீங்க ஆட்டோவை. ஏன் எங்க வீட்டுல போன் வச்சுக்கிறேன்? ஆட்டோ தான் நான் வீட்டுல போன் வச்சுக்கிறேன். ஒரு அந்த ஆட்டோவா இருப்பானா? அந்த ஆட்டோ ஆனா எங்கண்ணா ஓடுறா? நம்ம வண்டி கிடையாது எதிர்ச்சு. ஐயோ தொங்கு போறாரு. போன் எடுத்தாங்களா வீட்டுல? நீங்க வந்து உண்மையை சொல்றேன், நீங்க எடுத்துட்டு வரல. நான் ஆட்டோ எடுத்துட்டு வந்தேன்றேன். உண்மை ஆட்டோ இதா பாருமா வீட்டுல வாசல்ல. ஆனா ஸ்பீக்கர் போறா. ஸ்பீக்கரா? இது குடிக்காரனா? வண்டி ஏதாவது நிக்குதா பாருமா வீட்டு வாசல்ல. நான் எடுத்துட்டு போனேன். இங்க ஒரு தம்பி சொல்றாரு நான் வண்டியை எடுத்துட்டு வரல அப்படின்றாரு. ஆனா எனக்கு கூட அந்த ஞாபகமா தான் இருக்கு. பட்டையெல்லாம் போட்டு எடுத்துட்டு போனோம். அம்மா ஆட்டோ அங்க வீட்டால வாசல்ல இருக்கா பாருமா. காலை எடுத்துட்டு போனா
ஓ நான் தான் சொன்ன ஆட்டோ எடுத்து வந்தேன் ஆட்டோ இல்ல நீங்க நல்லா கேட்க சொல்ல அம்மா அம்மா இந்த பிரியா திரும்ப போய் பாருமா சந்தை போய் பாருமா சைல விட்டுறேன் பாருமா போதையே தெரியலையா இல்லையே நான் நைட் சாப்பிட இல்லைம்மா நைட்டு தான் சாப்பிட்டேன் நான் இப்போ எதுவும் சாப்பிடல காலைல வண்டி ஓட்டலாம் தான் வந்தேன் வண்டி காணோம்னு நினைக்கிறேம்மா எங்கேயும் தேடிட்டேன் கை காலம் முடிச்சு போட்டு ஏமா இங்கே உங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன் ஆட்டோ எடுத்துட்டே போடல அவங்க அம்மா மேல சத்தியம் மாமியா மேல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆகுதா என்ன பண்றது இல்லடி நான் சொல்றத முதல்ல கேளு நான் வீட்டுல இல்ல நான் தேடி பார்த்துட்டு நான் அப்படியே அண்ணா ஒருவேளை அந்த ஒயின் ஷாப்ல அடகு வச்சிட்டீங்களா சரக்கு அடிக்கும் போது அதனாலதான்டா நான் ஒயின் ஷாப் போனேன் அண்ணா நான் சொல்றேன் அக்கா 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 அண்ணன் வந்து இங்க குடிச்சிட்டு படுத்து இருந்தாப்ல நான் பேசுறேன் நீ குச்சி பாத்துறேன் ஆட்டோ எடுத்து வந்து குச்சி பாத்துறேன்ற அண்ணன் வந்து நடந்துதான் வந்தாப்பா சரியா நல்லா இருப்ப நீ என்னம்மா இந்த கல்வி கொடுத்தாங்க மானங்க சேர்த்தா அப்படி இருக்க தலைவா கூப்பிடலன்னா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை தலைவா அக்கா 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 அண்ணா ஒயின் ஷாப்ல அடகு வச்சிருக்கா இல்லப்பா நீ வேற ஒயின் ஷாப் 2 லட்சம் இல்ல 1.5 லட்சம் ஆட்டோ ஒரு 300 சரக்கு அடவான பாலா கிழிச்சு தொங்க அண்ணன் என்ன பழைய துணி நினைச்சீங்களா அண்ணன் வந்து என்னமோ இதுவரை 10 அண்ணன் 10 மூணு லவ் பண்றாங்க இருமா நான் பண்றேம்மா சரிம்மா ஆட்டோ நான் பாத்துறேன் கட் பண்ண ஆட்டோ நான் எடுத்துட்டு வரேன் கட் பண்ணுமா என்னாச்சா இங்க என்ன பண்ண நீ ஆட்டோ இல்லாம வந்த அவங்க வீட்லயும் ஆட்டோ இல்லையா அப்ப எங்க போச்சு ஆட்டோ நான் எடுத்துட்டு வந்தேன் என்ன ஆச்சுன்னே தெரியல எங்க போச்சு வரும்போது பொங்கல வருமானு நம்ம மோப்ப விட்டுட்டு பாத்துட்டே இருந்தேன் அந்த மாதிரி பையனே இல்லையே நானு அது சொல்ல பொண்ணு பார்க்க மாட்டேங்க ஆட்டோ பேத்துறே எங்க ஆட்டோ வரணும் நீ யாரு போனல பொறுமையா நான் போயிட்டு போறேன் நீ வரும்போது நீ பொண்ணு யாராச்சும் வருமா சைட் அடிச்சிட்டு தான் நீ நடந்து வந்துட்டு இருக்க வேற என்ன பண்ணிட்டு இருந்தாரு எங்க சைட் நான் பொண்ணே சைட் அடி மாடா பொண்டாடி சைட் அடி மாடா ஊர்ல உள்ள பொம்பளை எல்லாம் சைட் அடிப்பாங்க அது நான் அது பண்ணி அந்த மாதிரி நாட்டோ தொலைச்சு விட்டு என்ன பேச்சு தவறு சில ஒயின் ஷாப் வரையும் போகணும் தலைவா இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல தலைவர் நீ வந்து ஒயின் ஷாப்ல பார்த்தா தான் நமக்கு கரெக்டா தெரியும் நீ ஒயின் ஷாப்ல நான் இங்க இருந்து வந்துட்டு ஒயின் ஷாப் அப்படி போனா நீ நிப்பாட் நீங்க 3 லட்சம் உங்க பொண்டாட்டி சொல்றாங்களே வா இன்னைக்கு சொல்வாளே அவ வேணா ஆட்டோ எடுத்துட்டு நிப்பாட்டானே நீங்க தான் அவன் நிப்பாட்டா இப்படி போயிட்டு கூட்டு வரேன்னு சொல்லிட்டு ஆட்டோ அனுப்போம் தலைவர் ஒயின் ஷாப் போனோம் என்ன தலையா சவாரி போயிட்டு வரமா கொட்டுறான் நீ ஆட்டோ தேடிட்டு இதான் என் வண்டி இல்ல தம்பி அவன் ஒண்ணு கிடைக்கிறத போய் பாக்குறதுக்கு போறா ஏன் போறான் ஆட்டோ நீ எடுத்துட்டு போனியா இது ஒயின் ஷாப் நான் ஒண்ணே நீ அங்க போய் சொல்லிட்டு இருக்க என் வண்டியில உட்காந்து நீ உங்க வண்டின்னு சொல்லிட்டு காலைல சரக்கு போட்டு அண்ணா கோட்ரு கூட்டு கால வண்டி பஸ் பெருங்காயம் பேசிட்டு இருக்காரு யாரு கூட்டு கால வண்டி பஸ் அண்ணனுக்கு கொஞ்சம் வெயில் அதிகமா இருக்குல்ல கொஞ்சம் கிறுக்கட்டு போச்சு அதிகமா தான் போய் சரக்கு போட்டு படுத்து நீ யாரு ஆட்டோல கை வைக்கிறதுக்கா உங்க ஆட்டோவா என்ன நொந்து ஆட்டோவாதே மண்டையில அடிபட்டுருக்கா மண்டையில அண்ணன் மண்டையில இல்ல எக்ஸ்பீரியன் ஆன சரக்கு குடிச்சிட்டாப்ல லூசு மாதிரி பேசிட்டு இருக்க அதான் கமெண்ட்ல நீ வெளிய தான் பேசுற நான் தான் இது குச்சிட்டு மானம் பேசுறேன் முத ஆட்டோதே நீ குடிச்சு நீ பேச வீட்ல விழுந்து ஏய் ஓய் நக்கல் பண்றோம் நக்கல் பண்றோமா நக்கல் பண்ணாம விக்கல் வருமா தலைவா மண்டையில ஏதோ அடிக்கிட்டு படுச்சாண்ணா மண்டையில எனக்குலாம் அடிப்படல ரெண்டு போற பிளான் போட்டு வண்டியை தூக்கிட்டு வண்டி இப்ப ஏன் வண்டியிலன்றீங்களா நீங்க அவர் யாருமே யாரு வச்சிருக்கீங்க நக்கல் பண்றீங்க கரெக்ட்டா நீ வண்டி எடுத்து வர இந்த நிப்பாட்றான் என்ன நீ ஸ்டாப் கரா நீ ஒன் ஸ்டாப் போற நீ எடுத்து டக்கு எடுத்து வண்டியா என்ன நீ நக்கல் பண்றீங்க நீ யாரு இல்ல நக்கல் பண்றீங்க யார் நக்கல் பண்றீங்க நீ நக்கல் பண்றீங்களா கேக்குறேன் இது யாருன்னு தெரியல தலைவா
சம்பந்தமே இல்லாம வந்து சவாரி வர்றது விட மாட்டேன் நீ வேற உன் வண்டி சொல்லுங்க தலைவரா இது நான் வந்து பஞ்சாயத்து பண்றேன் அவன் வண்டி தான் இது உன் வண்டியே கிடையாது வீட்டு பசங்க எங்க இருந்து வரான்னு தெரியல போட்டோம் இங்க வர நம்ம 2 பேரும் ரேஸ் விடுவோமா நீ ஏறா பாத்து